டிராகன் திரைப்படத்தின் வசூல் வருமானம் வெகுவாக உயர்ந்துள்ளதால் அதன் படக்குழு மகிழ்ச்சியில் மூழ்கியுள்ளது. இந்த திரைப்படம் ரூபாய் 100 கோடி மைல்கல்லை எட்டுவது உறுதி போல தெரிகிறது. பிப்ரவரி 21 அன்று வெளியான டிராகன் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் தயாரிப்பிலும் உலகம் முழுவதும் வெளியீடும் செய்யப்பட்டது. முதல் நாளிலேயே இதற்கு நேர்மறையான விமர்சனங்கள் கிடைத்ததோடு அவை இணையத்தில் வைரலாக பரவியதால் டிக்கெட் முன்பதிவு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே சென்றது. வெளிவந்த 2 நாட்களில் உலகம் முழுவதும் சுமார் ரூபாய் 28 கோடி வசூல் செய்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை திரையரங்குகளில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் நடந்ததை பார்த்தால் ரூபாய் 35 கோடி செலவில் உருவான இந்த படம் 3 நாட்களில் ரூபாய் 40 கோடியை எளிதில் தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய வசூல் வளர்ச்சியை பார்க்கையில் டிராகன் விரைவில் ரூபாய் 100 கோடி வரம்பை கடக்கும் என நிபுணர்கள் கணிக்கின்றனர். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தெலுங்கு மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இந்த படம் ரசிகர்களிடையே மாபெரும் ஆதரவை பெற்றுள்ளது. இந்த சாதனை படக்குழுவிற்கு பேரானந்தத்தை வழங்கியுள்ளது. அசுவத் மாரிமுத்து இயக்கிய இந்த திரைப்படத்தில் பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், கியாது லோஹார், மிஷ்கின் மற்றும் கௌதம் மேனோன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். லியோன் ஜேம்ஸ் இசையமைத்துள்ளார். தயாரிப்பு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டது. டிராகன் ஒரு கவலையில்லா கல்லூரி மாணவனின் வாழ்க்கையை விரிவாக காட்சிப்படுத்துகிறது. அவனது காதல், பேராசிரியர்களை எதிர்க்கும் அலட்சியம், அரியர்ஸ் எதிர்கொள்வதில் வரும் சிரமங்கள், பெற்றோர் எதிர்பார்ப்புகள் மற்றும் வேகமான வெற்றிக்காக அவன் செய்த மோசடியால் உருவாகும் பரிதாபமான முடிவு ஆகியவை கதையின் முக்கிய அம்சங்களாகும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.